அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹயாஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். அது கூட அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தாங்க இன்றைக்கி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டோ ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பண்ணிடுற மாதிரி பனைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பாலை டோட்டலாக ஊற்றாமல் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோட அளவெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இதை மாதிரி இந்த பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே மூடி போட்டு நம்ம 2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். இப்போது ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக நான் 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட வெங்காயம் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேன் வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம போன்லெஸ் சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருந்ததை அப்படியே அந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் சிக்கனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுக்க போகிறோம். நல்லா இது மாதிரி கலந்து எடுத்துட்டு சிக்கனை நல்லா இப்போது வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம போன்லெஸ் சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறதுனால சிக்கன் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெந்து வந்துடும். இப்போது சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மைதாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கூட 1/2 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிளாஸ் பால் ஆட் பண்ணி நல்லா இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டஃபிங் ரொம்பவே க்ரீமியாக கிடைக்கிறதுக்காக அது கூட சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணி இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கேப்சிகம் ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கேப்சிகமும் வெங்காயமும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுனால நம்ம சாப்பிடும்போது அந்த கேப்சிகமோட ஃப்ளேவரோட அந்த சிக்கனை சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக உங்கள்கிட்ட பீஸா சீசனிங் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெஸ்ட் கொடுத்துருந்த மாவும் நல்லா உப்பி வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு வாட்டி நல்லா இதை மாதிரி அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சு எடுத்துட்டு அதை நம்ம ரவுண்டாக தனியாக பால் மாதிரி உருத்தி எடுக்க போகிறோம், சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி. இதை இப்போ நம்ம ஈக்குவலாக இதை மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்டாக சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு என்கரேஜ் கொடுங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த உருண்டையெல்லாம் இதை மாதிரி பாலாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை மாதிரி திரட்டும் போது கொஞ்சமாக மாவு இருந்துச்சுன்னா அதை டஸ்ட் பண்ணிவிட்டு திரட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதனால் இதை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க.
இதை மாதிரி அழகாக ஈவனாக ரவுண்ட் ஷேப்பில் உருட்டினதுக்கு அப்புறமா நம்ம உள்ளார ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை இதை மாதிரி சென்டரில் வச்சுக்கிட்டு நான் மடிக்கிற மாதிரி நீங்களும் மடித்து கொடுங்க. இதை மாதிரி ஃபுல்லாக மடித்ததுக்கப்புறமா கையை வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈவனாக எல்லாமே கரெக்டாக வந்துடும். அதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா மாவுலேயும் நம்ம இதை மாதிரியே செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இதை மாதிரி ரெடி பண்ணும்போது லைட்டாக ஓரத்தில் தண்ணி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்போதைக்கு உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் நல்லா நம்ம வச்ச அதே ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் வேணும்னா நீங்கள் தண்ணி அப்ளை பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம எல்லா மாவுலையும் இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை அப்படியே ஒரு பேன் வச்சு நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுக்க வேண்டியதுதான். இது பார்க்கும்போது ரவுண்டாக இருக்குல்ல, நம்ம சுடுறப்ப நம்மளுக்கு எந்த ஷேப்பில் கிடைக்கிதுன்னு பாருங்கள். லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஃப்ளேமை மாற்றி மாற்றி வச்சு இதை சுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஆயில் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இது சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு இதை மாதிரி சுட்டு எடுக்கும்போது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் இல்லாமல் இதை மாதிரி ஒரு வித்தியாசமான ஷேப்பில் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவே ரொம்ப புதுமையான ஒரு ஷேப்பில் கிடச்சிருக்கு பாருங்கள். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்களும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் வேகிற மாதிரி. இந்த எட்ஜஸ் எல்லாம் வேகிறதுக்காக நான் இதை மாதிரி பிடிச்சி சுட்டு எடுத்துருக்கேன். அதேமாரி நீங்களும் சுட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இப்போது எல்லா சைடும் ஈவனாக வெந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எப்போதும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இதை மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வெளியில் அவ்வளோ சாஃப்டாக உள்ளார அவ்வளோ க்ரீமியாக சீஸியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதை மாதிரி புது புது ரெசிபியெல்லாம் பார்க்குறதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.